எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆம் சுவாமி, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்கள் பாவங்களுக்காக திரு ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. அன்பு பெரிது சுவாமி. உம்முடைய சிலுவை வசனங்களை நாங்கள் தியானித்து வழி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 3ஆம் வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆம், உலகத்தின் பாவத்துக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்படுறார் நம் ஆண்டவர். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாய் மரியாள், தாயின் சகோதரி கிளையப்பா மரியாள், மகதலேனா மரியாள், தனக்கு அன்பா இருந்த ஸ்டீஷன் யோவானு நிற்கிறாங்க. நம் ஆண்டவர் 30ஆம் வயதில் யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெற்று 3½ ஆண்டு காலம் தம் சீஷரோடு ஊழியம் செய்கிறார். ஊழியத்தின் போது அநேக அற்புதங்களை செய்கிறார் நம் ஆண்டவர். குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் குணமடைகிறாங்க, மரித்தோர் உயிர் தெழுறாங்க. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் போறாங்க. ஆனால் சிலுவை பாடுகளின் போது சீஷர்கள் 12 பேர்ல தமக்கு அன்பான சீசன் யோவான் மட்டுமே அவர் பக்கத்துல நிற்கிறார். தம் தந்தை யோசேப்பு தம் இளம் வயதில் மரிக்க தன் தாயை பராமரிக்கிற பொறுப்பை சுமக்கிறார். பக்கத்துல கலங்கின உள்ளத்தோட நிற்கிற தாயை பார்க்குறாரு. தனக்கு பின் தன் தாயை பராமரிக்கிற பொறுப்பை தனக்கு அன்பாய் இருந்த சீசன் கட்ட ஒப்படைக்கிறார். உள்ளம் துடிச்சு நின்ற தாயை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் சொல்றாரு. யோவானை பார்த்து, அதோ உன் தாயின்னு சொல்றாரு. இயேசுவின் அந்த ஆறுதலான வார்த்தை மரியாளின் உள்ளத்திற்கு ஆறுதலா இருந்திருக்கும். இந்த 3ஆம் வார்த்தை 3 ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துது. முதலாவதாக, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். பெரும்பாலும் பிள்ளைங்க பெற்றோர்கள் நல்லா இருக்கும்போது அவங்களோட சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வயசாகி நோய்வாய்ப்படும் போது அவங்கள உதறி தள்ளி தகாத வார்த்தைகளை பேசுறாங்க. எபேசியர் 6:2 சொல்லப்பட்டபடி, உனக்கு நன்மை உண்டாக உன் வாழ்நாள் நீடிக்க உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வசனத்தின்படி வாழ்ந்து காட்டியவர் நம் ஆண்டவர். 2ஆவதாக, ஆண்டவரின் சிலுவை அருகே வந்தவங்களுக்கு தான் ஆண்டவரோட வார்த்தை கிடைக்கும். பாடுகளின் போது 11 சீஷர்களும் ஓடி போயிட்டாங்க. தம்மேல் அன்பாய் இருந்த சீஷன் யோவானுக்கு மட்டுமே அந்த வார்த்தை கிடைச்சது. 3ஆவதா, ஆண்டவரின் அருகே வந்தவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படுது. மரியாள் என்ற அர்ப்பணிப்போடு இயேசுவை தன் வயிற்றில் சுமப்பதற்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதனால்தான் தன்னை பராமரிப்பதற்கு யோவான் என்னும் அன்பான மகன் கிடைக்க பெற்றாங்க. யோவான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுனால தான் பரலோக காட்சிகளை கண்டு பின்னால் சம்பவிக்க போடுறத முன்னதாகவே நமக்கு வெளிப்படுத்துகிற விசேஷமாக எழுதி கொடுத்திருக்கார். இயேசுவோட மற்ற சீஷர்கள் இரத்த சாட்சியா மரிக்க யோவான் மட்டுமே முதுமை அடைந்து பத்ம தீவுல மரிக்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்வது என்ன? பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோரிடம் அன்பு செலுத்த வேண்டும், பெற்றோரை பராமரிக்க வேண்டும். ஒரு சிறு கதையை கூறி முடிக்க ஆசைப்படுறேன். ஒரு தகப்பனும் மகனும் இருக்காங்க. அந்த மகன் 5 வயசா இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு அம்மா இறந்துடுறாங்க. கூலி வேலை செஞ்சு அந்த அப்பா மகனை படிக்க வச்சு ஃபாரின் அனுப்புகிறாரு. மகனோட இந்த பிரிவு அப்பாவை ரொம்பவே டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுச்சு. ஒரு நாள் அப்பா மகனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி, என்னை வந்து பார்த்துட்டு போப்பா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த மகன், அப்பா எனக்கு வேலை இல்லையா, அப்படியெல்லாம் வர முடியாது, நான் தான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன்ல, அதை வச்சு உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு வெறுப்போட பேசி ஃபோனை கட் பண்ணுறான். அப்பா சில நாட்களில் மனசு நொந்து வீடை பூட்டிட்டு
எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் கிளம்பிடுறாரு. ஒரு ஸ்டாப் வந்த பிறகு தன் பேகை ஒரு பெஞ்சில் வச்சுட்டு தூங்குறாரு. கண் விழிச்சு பார்க்குறப்ப பேகை காணோம். ஃபோனு பணத்தை எல்லாம் கூட காணோம். சட்டை பாக்கெட்டில் சில்லற காசு மட்டுமே இருக்குது. அழுதுகிட்டே ஒரு டீ கடையில் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நடந்து போகிறாரு. இந்த மகன் ஒரு நாள் தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வருது. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறான். சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஃப்ளைட் ஏறி தான் ஊருக்கு வர்றான். மகன் வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்குறான். அவர் உங்கள் அப்பா மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் சொன்னார்ப்பா, எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். அழுதுகிட்டே அப்பா சின்ன வயசுலேருந்து வளர்த்ததை நினச்சி பார்க்குறான். பிறகு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அப்பா வந்தாரான்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் அப்பா வரலைன்னு சொல்லிட்டாங்க. அழுதுகிட்டே நடந்து வர்றான். ஒரு நாள் அப்பா ஒரு தம்பிக்கிட்ட, தம்பி உங்கள் ஃபோனை கொடுங்க, என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஒரு ஃபோன் பண்ணிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. தூரத்துலேருந்து இதை பார்த்த மகன், அது நம்ம அப்பா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கட்டி தழுவி முத்தம் விடுறான். அப்பா உங்களை தேடி ரொம்ப நாள் அலைஞ்சிட்டே இருந்தேன்ப்பா, இனிமே நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம், என் கூட வந்துருங்கன்னு சொல்கிறான். இப்படித்தான் பிள்ளைங்களோட அன்புக்காக சில பெற்றோர் ஏங்குறாங்க. நாமும் நம்ம பெற்றோரை கனம் பண்ணுவோம், அன்பு செலுத்துவோம், பராமரிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.